الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவின் பேரருளால் வளமை போன்று நடைபெற்று வரும் இந்த ஃபிக்ஹ் வகுப்புக்கு வந்து கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் வாய்ப்பளித்திருக்கின்றான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எங்களை இந்த நல்ல நோக்கத்துக்காக வேண்டி தெரிவு செய்திருக்கின்றான் என்பதற்கு நாம் அல்லாஹ்வுக்கு முதலில் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, சென்ற வாரம் நாம் இஸ்லாத்தில் உணவு வகைகள் என்ற தலைப்பில் பேசி 2 வகுப்புகளை நாம் நடத்தி முடித்தோம். இன்று எங்களுடைய பாடத்தில் ஒரு புதிய தலைப்பை நாம் போட்டிருக்கின்றோம். அந்த தலைப்பு மண் அசுத்தத்தை போக்குமா என்பதுதான் தலைப்பாக இன்றைய பாடம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் மண்ணை பற்றி நாம் பேசுவதற்கு முன்னால் அந்த மண் அசுத்தத்தை போக்குமா என்ற தலைப்பு இன்னும் ஒரு தலைப்பில் அது இடம்பெறுகிறது. அதுதான் தயம்மும் என்று சொல்லக்கூடிய பாடம். அந்த பாடத்தில் தான் இதனை நாம் அடக்கலாம். அத்தயம்மும், தயமம் என்று நாம் தமிழில் சொன்னாலும் அரபு வார்த்தை அது. அதனை நாம் சரியாக மொழிவதாக இருந்தால் அத்தயம்முமு. அத்தயம்முமு. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கு ஏனைய சமுதாயங்களுக்கு உம்மத்துக்களுக்கு வழங்காத சில சலுகைகளை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். அந்த அடிப்படையில் இந்த தயம்மும் என்பதும் அல்லாஹ் இந்த சமுதாயத்துக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சமுதாயத்துக்கு வழங்கிய ஒரு சலுகையாக கருதப்படுகிறது. அதனை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். புகாரியிலே பதிவாகியுள்ள ஹதீஸ், ஹதீஸ் இலக்கம் 335, ஹதீஸ் இலக்கம் 335, ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். அதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? உஅதீது خمسًا لم يعطهن نبي من الأنبياء قبلي. எனக்கு முன்னால் எந்த நபிமார்களுக்கும் வழங்கப்படாத 5 அம்சங்கள் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனக்கு முன்பு வந்த நபிமார்கள் யாருக்கும் வழங்கப்படாத 5 அம்சங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அந்த 5 காரியங்களையும் நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதில் ஒன்று என்னவென்று சொன்னால், நுசிர்து பிர்ருஅபி மசீரத ஷஹ்ரின். எதிரிகளுக்கும் எனக்கும் இடையில் ஒரு மாத காலம் பயணம் செய்யும் இடைவெளி இருந்தாலும் அவர்களின் உள்ளத்தில் பயம் ஏற்படுத்துவதன் மூலம் நான் உதவி செய்யப்பட்டுள்ளேன் என்று நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். எதிரிகளுக்கும் எனக்கும் இடையில் ஒரு மாத காலம் பயணம் செய்யும் இடைவெளி இருந்தாலும்
அவர்களின் உள்ளத்தில் பயம் ஏற்படுத்துவதன் மூலம் நான் உதவி செய்யப்பட்டிருக்கின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இது ஒன்று. இரண்டாவது அம்சம், வஜுஇலத் லியல் அர்து மஸ்ஜிதன் வ தஹூரா, பூமி எனக்கு தொழுமிடமாகவும் மிக சுத்தமானதாகவும் ஆக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள். இரண்டாவது அம்சம். மூன்றாவது அம்சம், போர்களிலே கிடைக்கக்கூடிய கனிமத் பொருள்கள் எனக்கு ஹலாலாகும். முன்பிருந்த நபிமார்களுக்கு அது ஹலாலாக்கப்படவில்லை என்று சொல்லுகிறார்கள். இது மூன்றாவது. நான்காவது அம்சம், மறும நாளையில் பரிந்துரை செய்யும் பாக்கியம் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஐந்தாவது அம்சம், ஒவ்வொரு நபிமார்களும் அந்தந்த கூட்டத்துக்கு அந்தந்த சமுதாயத்துக்கு தூதராக அனுப்பப்பட்டார்கள். ஆனால் நான் உலக மக்கள் அனைவருக்கும் தூதராக அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த செய்தியில் நாம் பார்க்கின்ற பொழுது நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், 5 அம்சங்கள் எனக்கு முன்பிருந்த நபிமார்களுக்கு கொடுக்கப்படாத 5 அம்சங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு, அந்த 5இல் ஒன்று என்ன? பூமி எனக்கு தொழுமிடமாகவும் சுத்தமானதாகவும் ஆக்கப்பட்டிருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே முன்பிருந்த சமுதாயம் அவர்களுக்கும் தொழுகை, நோன்பு போன்ற பல வணக்கங்கள் கடமையாக்கப்பட்டிருந்தன. ஆனால் அவர்களது வணக்கங்களுக்கும் எங்களது அந்த வணக்கங்களுக்கும் சில வித்தியாசங்கள் இருந்தன. அந்த அடிப்படையில் நாம் தொழுவது கட்டாய கடமை. அந்த தொழுகைக்காக வேண்டி வுது செய்ய வேண்டும். வுது செய்வதற்கு தண்ணீர் அவசியம். தண்ணீர் இல்லாத சந்தர்ப்பத்தில் நாம் என்ன செய்வது என்ற பிரச்சனை வந்தால், இஸ்லாம் நமக்கு ஒரு சலுகையாக இந்த தயம்முமை எங்களுக்கு சொல்லித் தருகிறது. ஆனால் எங்களுக்கு முன் வாழ்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு வாழ்ந்த அந்த சமுதாயங்கள் எப்படி என்று சொன்னால், தண்ணீரை பெற்றுக்கொள்ளாவிட்டால், தண்ணீர் கிடைக்காவிட்டால் அவர்கள் அப்படியே இருப்பார்கள். தண்ணீர் கிடைக்கும் வரைக்கும் சலுகை கிடையாது அவர்களுக்கு. இதில் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் ஒன்று இருக்கிறது. காரணம் என்ன? அவர்களுக்கு தண்ணீர் இல்லை. தண்ணீர் இல்லை என்று சொன்னால் தயம்மம் அவர்களுக்கு சலுகையாக வழங்கப்படவும் இல்லை. எனவே தண்ணீர் இல்லாமல், சுத்தம் இல்லாமல் தொழுகை நிறைவேற்ற முடியாது. அதன் மூலமாக ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. அது அவர்களுக்கு என்ன ஒரு சோதனையாக இருக்கிறது. எனவே அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு துண்டிக்கப்பட்டால் உள்ளத்தில் என்ன ஏற்படும்? உள்ளத்தில் கசடு ஏற்படும். உள்ளத்தில் என்ன குரோதங்கள், கசடுகள், இவ்வாறான அம்சங்கள் உள்ளத்தில் ஏற்படும். உள்ளம் கெட்டுவிடும். எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த சமுதாயத்துக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சமுதாயத்துக்கு இதனை ஒரு சலுகையாக வழங்கி, எந்த நேரமும் அடியார்கள் அல்லாஹ்வுடன் தொடர்பு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்பி அவர்கள் மீது கொண்ட அன்பின் காரணத்தினால் இவ்வாறான ஒரு சலுகையை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றார். அந்த அடிப்படையில் தயம்மும் என்றால் என்ன? தயம்மும் என்றால் என்ன என்று கேட்டால், நாம் வழமை போன்று சொல்லுவோம். அகராதியில் தயம்மும் என்றால் என்னவென்று பார்ப்போம். முதலாவது டிக்ஷனரியில் தயம்மும் என்றால் என்ன? அப்படி நாம் பார்க்கின்ற பொழுது டிக்ஷனரியில் இருக்கிறது அல் கஸ்து. தயம்மும் என்றால் என்ன? நாட்டம். தயம்மும் என்றால் நாட்டம் என்ற பொருள். இதற்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்கிறதா என்று நீங்கள் கேட்கலாம். அப்படி கேட்டால் ஆம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் பக்ரா 267வது வசனத்திலே சொல்லுகின்றான்,
வலா தயம்மமுல் ஹபீஸ மின்ஹு துன்ஃபிகூன். நீங்கள் செலவு செய்யும் பொருட்களில் மிகவும் மட்டமானதை, தரம் குறைந்ததை செலவு செய்ய நீங்கள் நாட வேண்டாம் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். எனவே நீங்கள் நாட வேண்டாம் என்பதற்கு அல்லாஹ் பயன்படுத்திய வார்த்தை என்ன? வலா தயம்மமு. வலா தயம்மமு என்றால் நீங்கள் நாட வேண்டாம். இந்த இடத்துல நீங்கள் தயம்மம் செய்ய வேண்டாம் என்ற கருத்து கொடுத்தால் அது பொருத்தமானதாக இருக்காது, பொருந்தவும் மாற்றாது. எனவே அந்த அடிப்படையில் அகராதியில, டிக்ஷனரியில தயம்மும் என்றால் என்னவென்று உங்களிடத்தில் கேட்கப்பட்டால் என்ன சொல்லுவீர்கள்? அதாவது நாட்டம் என்று சொல்லுவீர்கள். அதே நேரத்தில் தயம்மம் என்றால் நடைமுறையில் என்ன, எங்களது நடைமுறையில் தயம்மும் என்றால் என்ன என்று கேட்டால், சுத்தமான மண்ணின் மூலம் முகத்தையும் 2 கைகளையும் தடவுதல். சுத்தமான மண்ணின் மூலம் முகத்தையும் 2 கைகளையும் தடவுதல் என்பதுதான் நடைமுறையில் தயம்மும் என்றால். எனவே தயம்மும் என்றால் என்னவென்று பொதுவாக உங்களிடத்தில் கேட்கப்பட்டால் என்ன சொல்ல வேண்டும்? சுத்தமான மண்ணின் மூலம் முகத்தையும் 2 கைகளையும் தடவுவதற்கு பெயர் தயம்மும் என்று நாம் சொல்லலாம். இந்த தயம்மும் ஹிஜ்ரி எத்தனையாம் ஆண்டு கடமையாக்கப்பட்டது என்று கேட்டால், ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு இந்த தயம்மும் கடமையாக்கப்பட்டது. ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு. எந்த சந்தர்ப்பத்தில் கடமையாக்கப்பட்டது? ஏதாவது சந்தர்ப்பங்கள் இருக்கின்றதா என்று கேட்டால், ஆம், சந்தர்ப்பம் இருக்கிறது. என்ன சந்தர்ப்பம்? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனுல் முஸ்தலக் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்துடன் போர் செய்துவிட்டு யுத்தம் செய்துவிட்டு திரும்பி வருகின்ற பொழுது ஒரு இடத்தில் தங்கினார்கள். தங்கிய இடத்தில் தண்ணீர் கிடையாது. அவர்களிடம் இருந்த தண்ணீரும் முடிந்துவிட்டது. அந்த இடத்தில் தான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் மாலை கழுத்தணி காணாமல் போய்விட்டது. அப்பொழுது அந்த மாலையை, அந்த கழுத்தணியை தேடுவதில் மக்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். தொழுகையின் நேரம் வந்த பொழுது அவர்களிடத்திலும் தண்ணீர் இருக்கவில்லை, அவர்கள் இருந்த இடத்திலும் தண்ணீர் கிடையாது. அப்பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், நபி அவர்களே, தொழுகைக்குரிய நேரம் வந்துவிட்டது, எங்களிடத்திலும் தண்ணீர் கிடையாது, நாம் இருக்கக்கூடிய இடத்திலும் தண்ணீர் கிடையாது, என்ன செய்வது என்று கேட்ட பொழுது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் மாஇதாவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 6வது வசனத்தை அல்லாஹ் நபிக்கு இறக்குகின்றான். என்ன அந்த வசனம் என்று சொன்னால், உதுவை பற்றி இடம்பெற்றிருக்கக்கூடிய வசனம். உது பற்றி இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த வசனம் எந்த சூறாவில் இடம்பெற்றிருக்கிறது என்று கேட்டால், சூரத்துல் மாஇதா. எத்தனையாவது வசனம்? 6வது வசனம். அந்த வசனத்தின் தொடரில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றான், வஇன் குன்தும் மர்தா, நீங்கள் நோயாளிகளாக இருந்தால், அவ் அலா சஃபரின், அல்லது பிரயாணிகளாக இருந்தால், அவ் ஜாஅ அஹதும் மின்கும் மினல் காயித், அல்லது உங்களில் ஒருவர் வெளிவாசலுக்கு மலஜலம் கழித்து விட்டு வந்தால், அவ் லாமஸ்துமுன் நிசாஅ, அல்லது நீங்கள் மனைவிமார்களுடன் உடலுறவு கொண்டால், இந்த கட்டத்திலெல்லாம் ஃபலம் தஜிது மாஅன், இந்த கட்டங்களில் நீங்கள் தண்ணீரை பெற்றுக்கொள்ளாவிட்டால், ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபா, நீங்கள் தூய்மையான மண் மூலம் தயம்மம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, அந்த தயம்மும் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதையும் அல்லாஹ் அதே வசனத்தின் தொடரில் சொல்லுகின்றான். ஃபம்ஸஹு பிவுஜூஹிக்கும் வ ஐதீக்கும் மின்ஹு, அதன் மூலமாக உங்களது முகங்களையும்
உங்களது கைகளையும் நீங்கள் தடவிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லிவிட்டு மா யுரீதுல்லாஹு லியஜ்அல அலைக்கும் மின் ஹரஜ், அல்லாஹ் உங்களுக்கு சிரமத்தை கஷ்டத்தை ஏற்படுத்த அல்லாஹ் விரும்பவில்லை. வலாக்கின் யுரீது லியுதஹிரக்கும், அவன் உங்களை தூய்மைப்படுத்துவதை விரும்புகிறான். வலியுதிம்ம நிஅமதஹு அலைக்கும் லஅல்லகும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக உங்கள் மீது அவன் அருளையும் பூர்த்தி செய்து உங்களை தூய்மைப்படுத்தவும் அவன் விரும்புகிறான் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் மாஇதா இந்த 6வது வசனத்தை அல்லாஹ் இறக்குகின்றான். எனவே இந்த வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தண்ணீரை பெற்றுக்கொள்ளாவிட்டால் பல கட்டங்களை சொல்லி அந்த கட்டங்களில் எல்லாம் நீங்கள் தயம்மம் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் இறக்கினான். எனவே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த கழுத்தணி மாலை காணாமல் போனதன் காரணத்தினால்தான் அங்கு என்ன கொஞ்சம் பிந்த வேண்டிய கட்டம் ஏற்பட்டது. அது அவர்களுக்கு சங்கடமாக இருந்தது. காரணம் என்ன? அவர்கள் மூலமாக மக்களுக்கு கஷ்டமே என்று எண்ணினார்கள். ஆனால் உஸைத் இப்னு ஹுதைர் என்று சொல்லக்கூடிய சஹாபி சொல்லுகிறார், யர்ஹமுகில்லாஹ் யா ஆயிஷா, மா நஸல பிகி அம்ருன் தக்ரஹீன இல்லா ஜஅலல்லாஹு லில் முஸ்லிமீன ஃபீஹி ஃபரஜா. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து உஸைத் இப்னு ஹுதைர் என்று சொல்லக்கூடிய சஹாபி சொல்லுகிறார், ஆயிஷாவே, நீங்கள் வெறுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு உங்களுக்கு வந்தாலும் அதன் மூலம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு ஒரு விடிவை ஏற்படுத்துவான் என்று சொன்னார்கள். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகத்தான் இருக்கும், ஆனால் உங்கள் மூலமாக முஸ்லிம்களுக்கே ஒரு என்ன நலவு ஏற்பட்டிருக்கிறது என்று அந்த சஹாபி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு சொல்லுகின்றார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த தயம்மும் என்றால் என்னவென்பதை நாம் பார்த்தோம். எப்பொழுது கடமையாக்கப்பட்டது, எந்த சந்தர்ப்பத்தில் அது கடமையாக்கப்பட்டது, கடமையாக்கப்பட்ட வசனம் எது, எந்த சூறாவில் இடம்பெற்றிருக்கிறது என்ற அம்சங்களை நாம் பார்த்தோம். இப்பொழுது இந்த தயம்மும் மூலமாக எதனை நாம் சுத்தப்படுத்தலாம்? எனவேதான் நாம் கேட்டோம், மண் அசுத்தத்தை போக்குமா என்பது எங்களுடைய தலைப்பு. எனவே இந்த தயம்மும் மூலமாக எதனை நாம் சுத்தப்படுத்தலாம் என்று கேட்டால், உதாரணத்துக்கு ஒருவருடைய உடம்பில் நஜீஸ் இருக்கிறது, அல்லது ஆடையில் உடுப்பில் நஜீஸ் இருக்கிறது, அல்லது இருக்கக்கூடிய இடத்தில் நஜீஸ் இருக்கிறது. இதற்கு தயம்மம் செய்தால் அந்த தயம்மம் மூலம் இந்த அம்சங்கள் சுத்தமாகுமா? சொல்லுங்க பாப்போம். ஆடையில் அழுக்கு இருக்கிறது, அதே போன்று இடத்தில் அசுத்தம் இருக்கிறது, அழுக்கு நஜீஸ் இருக்கிறது, அதே போன்று உடம்பில் நஜீஸ் இருக்கிறது. எனவே இந்த நஜீஸ் தயம்மம் செய்வதன் மூலமாக சுத்தமாகுமா, சுத்தம் ஆகுமா என்பதுதான் கேள்வி. சொல்லுங்க பாப்போம். ஆம், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், மும்தாஸ். ஆம், சுத்தமாக மாட்டாது என்பது சரியான பதில். சகோதரிகள் மாஷா அல்லாஹ் நன்றாக கவனித்திருக்கின்றீர்கள். எனவே என்ன செய்யாது? சுத்தம் ஆகாது என்பதுதான் சரி. ஆம். எனவே இந்த தயம்மம் மூலமாக என்ன சுத்தம் ஏற்படும் என்று நாம் கேட்டால், தயம்மம் மூலம் ஏற்படக்கூடிய சுத்தம் இரண்டு தொடக்குகள் சுத்தமாகும். அப்படி என்று சொன்னால் தொடக்குகள் இரண்டு வகை.
அதில் ஒன்று பெரிய தொடக்கு, மற்றொன்று சிறிய தொடக்கு. அல் ஹதசுல் அக்பரு அல் ஹதசுல் அஸ்கரு என்று அரபியில் சொல்லப்படும். அல் ஹதஸ் அல் அக்பரு அல் ஹதஸ் அல் அஸ்கரு என்று சொல்லப்படும். பெரிய தொடக்கு, சிறிய தொடக்கு. இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? பெரிய தொடக்குக்கும் சிறிய தொடக்குக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், அப்படித்தான். தெரியுமெண்டா ஏசன்னு போட்டா போதும், விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். ஆம் சகோதரிகள், தெரியும் என்று சொல்லுகின்றார்கள். ஆம், பெரிய தொடக்குக்கும் சிறிய தொடக்குக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று சொன்னால், குளிப்பை கடமையாக்கக்கூடிய அம்சத்துக்கு பெயர் பெரிய தொடக்கு என்று சொல்லுவோம். உதுவை கடமையாக்கக்கூடிய காரியங்களுக்கு சிறிய தொடக்கு என்று சொல்லுவோம். எப்படி? குளிப்பை கடமையாக்கக்கூடிய காரியங்களுக்கு பெரிய தொடக்கு என்று நாம் சொல்லுவோம். உதுவை கடமையாக்கக்கூடிய காரியங்களுக்கு என்னென்னு சொல்லுவோம்? சிறிய தொடக்கு என்று சொல்லுவோம். எதற்கெல்லாம் உது அவசியமோ அது சிறிய தொடக்கு. குளிப்பு எதற்கெல்லாம் அவசியமோ அது பெரிய தொடக்கு. இந்த இரண்டும் தயம்மம் மூலமாக என்ன செய்யப்படும்? சுத்தம் ஏற்படும் என்பதை அல்லாஹ் திருமறையில் சொல்லி இருக்கின்றான். அல்லாஹ் திருமறையில் சொல்லி இருக்கின்றான். அது எவ்வாறு சுத்தம் ஏற்படும் என்ற கேள்வி உங்களுக்கு வரக்கூடாது. நானே அந்த கேள்வியை கேட்டு இன்ஷா அல்லாஹ் இறுதியில் பதில் சொல்லுவேன். எனவே இந்த தயம்மம் மூலமாக எந்த சுத்தம் ஏற்படும் என்று கேட்டால், பெரிய தொடக்கு, சிறிய தொடக்கு, இவைகள் தான் தயம்மம் மூலமாக சுத்தம் ஏற்படும் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். எனவே நஜீஸுக்காக வேண்டி, அசுத்தம் எங்களுடைய மேனியில் அல்லது எங்களுடைய ஆடையில், உடுப்பில் அல்லது எங்களுடைய இடத்தில் நஜீஸ் இருந்தால் அதற்கு தயம்மம் செய்வதன் மூலமாக நஜீஸில் எந்த மாற்றமும் ஏற்படாது. அது அப்படியே தான் இருக்கும். அதனால அவைகளுக்கு என்ன செய்வதில்லை? தயம்மம் செய்வது கிடையாது. அவைகளுக்கு தயம்மம் செய்வது கிடையாது. இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், நஜீஸை நீக்கவே முடியாத ஒரு கட்டம் ஒன்றுமே கிடையாது, தொழுகையுடைய நேரமும் வந்து விட்டது, இப்பொழுது என்ன செய்வது என்று கேட்டால், மேனியில என்ன ஒரு நஜீஸ் ஒன்று வைப்போம், அசுத்தம், அதை நீக்கவே முடியாது. உதாரணத்துக்கு வச்சுக்குவோம், நீக்கவே முடியாது. அப்படி இருந்தால் அந்த நிலைமையில் என்ன செய்வார்? தொழுவார். அதற்காக தயம்மம் செய்யலாமா? செய்தால் அது போய்விடுமா? இல்லை. அதனால அந்த கட்டத்தில் அது ஆகும் என்று நாம் கருதலாம். இந்த தயம்மம் பற்றி அல்லாஹ் குர்ஆனில் கூறியது போன்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹதீஸ்களில் இது பற்றி கூறி இருக்கின்றார்களா? உங்களுக்கான கேள்வி. ஹதீஸ்களில் தயம்மம் பற்றி இடம் பெற்றிருக்கிறதா? நீங்கள் ஏற்கனவே படித்திருக்கலாம், அதனால் தான் கேட்கின்றேன். தயம்மம் பற்றி ஹதீஸ்களில் இடம் பெற்றிருக்கிறதா? ஹதீஸ்கள் வந்திருக்கிறதா தயம்மம் பற்றி என்று கேட்டால் ஆம், மாஷா அல்லாஹ், சகோதரிகள் ஆம் என்று சொல்லுகின்றார்கள். இப்பொழுது நாம் நிறைய ஹதீஸ்கள் இருக்கின்றன. ஆம், மாஷா அல்லாஹ், நிறைய ஹதீஸ்கள் இருக்கின்றன. அவைகளில் நாம் சிலதை, மிக முக்கியமான சில ஹதீஸ்களை, எல்லாமே முக்கியம், ஆக முக்கியமான ஹதீஸ்களை, நமக்கு அதிகம் நடைமுறையில் தேவைப்படக்கூடிய ஹதீஸ்களை நாம் இப்பொழுது பார்ப்போம். அதில் ஒன்று இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. புகாரியில் அந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. ஹதீஸ் இலக்கம் 344. ஹதீஸ் இலக்கம் 344. அந்த ஹதீஸிலே அது ஒரு பெரிய நீண்ட ஹதீஸ். நீங்கள் இன்ஷா அல்லாஹ் வகுப்பு முடிந்த பின்னால் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் அந்த ஹதீஸை புகாரியில் நீங்கள் பார்க்கலாம். அந்த ஹதீஸிலே அந்த சஹாபி சொல்லுகிறார், நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு பிரயாணத்தில் இருந்தோம். அந்த சந்தர்ப்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி இம்ரான் இப்னு ஹுசைன் அவர்கள் சொல்லுகின்றார்கள்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் பிரயாணத்தில் இருந்தோம். அப்பொழுது நபி அவர்கள் எங்களுக்கு தொழுகை நடத்தினார்கள். தொழுகை நடத்தி சலாம் கொடுத்து விட்டு திரும்பி பார்த்த பொழுது ஒருவர் தொழாமல் நின்று கொண்டிருந்தார். எல்லோரும் தொழுதார்கள், ஒருவர் மாத்திரம் தொழாமல் ஒதுங்கி நின்றார். அப்பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து கேட்டார்கள், மா மனஅக யா ஃபுலான் அன் துஸல்லிய மஅல் கௌம், எங்களுடன் தொழாமல் இருந்ததற்கு என்ன காரணம் என்று கேட்டார்கள். எங்களுடன் தொழாமல் இருந்ததற்குரிய காரணம் என்னவென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியிடம் கேட்டார்கள். அப்பொழுது அந்த சஹாபி சொன்னார், நபி அவர்களே, எனக்கு குளிப்பு கடமையாக இருந்தது, எனக்கு குளிப்பு கடமையாக இருந்தது, தண்ணீரும் கிடையாது. குளிப்பும் கடமை, அந்த குளிப்பிலிருந்து சுத்தம் பெறுவதற்கு, சுத்தம் செய்வதற்கு தண்ணீர் அவசியம், தண்ணீரும் இல்லை, அதனால தான் நான் தொழாமல் சைடில் நின்றேன் என்று சொன்னார். அப்பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள், அலைக பிஸ்ஸஈத், சுத்தமான மண்ணை கொண்டு நீ உன்னை சுத்தம் செய்து கொள்ளலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொன்னார்கள். அந்த ஹதீஸின் தொடரிலே வருகிறது, பின்பு நபி அவர்கள் சில சஹாபாக்களை அனுப்புகின்றார்கள் தண்ணீரை தேடி. தண்ணீர் கிடைத்ததன் பின்னால் அந்த சஹாபிக்கு கொடுக்கின்றார்கள், இந்த தண்ணீர் மூலமாக நீ குளித்துக்கொள் என்று சொல்லுகிறார்கள். குளித்துக்கொள் என்று சொல்லுகிறார்கள். இந்த ஹதீஸிலிருந்து நாம் ஒரு சட்டத்தை பெறலாம், ஒரு சட்டத்தை எடுத்துக்கொள்ளலாம். என்ன சட்டம்? ஒருவர் குளிப்பு கடமையாக இருக்கிறது, தண்ணீர் கிடையாது, தயம்மம் செய்து அவர் தொழுவார். பின்பு அவருக்கு தண்ணீர் கிடைத்தால் மறுபடி குளித்துக் கொள்ள வேண்டும். மறுபடி என்ன செய்ய வேண்டும்? குளித்துக் கொள்ள வேண்டும், கட்டாயம். ஆனால் அவர் தொழுத தொழுகையை மீட்ட வேண்டுமா? சொல்லுங்க நீங்க, மீட்ட வேண்டுமா என்று. ஏற்கனவே இப்ப சொன்ன ஹதீஸ்ல அதுக்கு பதில் இருக்கிறது. ஆம், மாஷா அல்லாஹ். அதாவது நாம் அந்த தொழுகையை மீட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம் என்ன? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு என்ன சொன்னார்கள்? நீங்கள் தண்ணீரால் குளித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அந்த சஹாபிக்கு தொழுத தொழுகையை மீட்டி தொழுங்கள் என்று நபி அவர்கள் கட்டளையிடவில்லை. அதன் மூலமாக தொழுத தொழுகையை, தயம்மம் செய்து தொழுத தொழுகையை மீட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் குளிப்பாக இருந்தால் தண்ணீர் கிடைத்ததன் பின்பு குளித்துக் கொள்ள வேண்டும் என்ற செய்தி நமக்கு விளங்குகிறது. பின்பு நாம் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ், அந்த தொழுத தொழுகை மீட்ட வேண்டுமா தேவையில்லை என்ற சப்ஜெக்டுக்கு வரும் பொழுது நாம் என்ன செய்வோம், அதுக்குரிய ஹதீஸ்களை நாம் உங்களுக்கு சொல்லுவோம். இது ஒரு ஹதீஸ். இரண்டாவது ஹதீஸ், ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அபூ தாவூத் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. யாரு? ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அபூ தாவூத் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. ஹதீஸ் இலக்கம் 336. 336. அந்த ஹதீஸிலே ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாம் ஒரு பிரயாணத்தில் இருந்தோம். அந்த பிரயாணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கவில்லை. அப்பொழுது எங்களில் ஒருவருக்கு தலையில் கல்லொண்டு பட்டு அவருடைய தலையில் காயம் ஏற்பட்டு விட்டது. நாம் பிரயாணத்தில் இருக்கின்ற பொழுது ஒருவருடைய தலையில வந்து கல்லு பட்டு அவருடைய தலையில் காயம் ஏற்பட்டு விட்டது. அன்று இரவு தூங்குகின்ற பொழுது அவருக்கு குளிப்பு கடமையானது. அன்று இரவு தூங்கிய பொழுது அவருக்கு குளிப்பு கடமையானது. அப்பொழுது அந்த சஹாபி ஏனைய சஹாபாக்களிடம் கேட்கின்றார்கள், எனக்கு தயம்மம் செய்வதற்கு அனுமதி உண்டா? எனக்கு தயம்மம் செய்து கொள்ள அனுமதி உண்டா என்று கேட்கின்றார்கள். அப்பொழுது இருந்த சஹாபாக்கள் அனைவரும் சொல்லுகின்றார்கள், இல்லை, முடியாது. காரணம் என்ன? உங்களுக்கு தண்ணீர் இருக்கிறது, தண்ணீர் இருக்கின்ற பொழுது நீங்கள் தயம்மம் செய்ய முடியாது என்று அந்த சஹாபிக்கு சொல்லப்பட்டது. அந்த சஹாபி குளித்தார்.
குளித்த உடனே மரணித்து விட்டார். குளித்த உடனே மரணித்து விட்டார். பிரயாணத்தை முடித்துக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்த பொழுது முதல் முறைப்பாடாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த செய்தி சொல்லப்பட்டது. இப்படித்தான் என்ற ஏற்கனவே நான் சொன்ன அந்த செய்தியை சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அவரை கொண்டு விட்டீர்கள், நீங்கள் அவரை கொண்டு விட்டீர்கள். அலா சஅலு இதா இத் லம் யஅலமு ஃபஇன்னமா ஷிஃபாஉல் ஐயி ஸுஆல். அவர்களுக்கு தெரியாவிட்டால் அவர்கள் கேட்டிருக்க வேண்டாமா? அவர்களுக்கு இது பற்றிய சட்டம் தெரியாவிட்டால் அவர்கள் கேட்டிருக்க வேண்டாமா? நிச்சயமாக அறியாமைக்குரிய மருந்து, அறியாமைக்குரிய மருந்து, மடமைக்குரிய மருந்து என்ன கேள்வி கேட்பது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்னமா கான யக்ஃபீஹி அன் யதயம்மம். அவருக்கு தயம்மம் செய்து கொள்வது போதுமாக இருந்தது, தயம்மம் செய்திருக்கலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஒரு அறிவிப்பில் அவருடைய காயத்துக்கு ஒரு புடவையை கட்டிக்கொண்டு, ஒரு பெண்டச்சை கட்டிக்கொண்டு என்ன செய்யட்டும், அவர் தயம்மம் செய்திருக்கலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்கள் கேள்வி கேட்டு பதில் சொல்லுகின்றார்கள். அதன் மூலமாக என்ன நடக்கிறது? ஒரு சஹாபி என்ன செய்கிறார்? கொல்லப்படுகிறார். அதாவது இந்த ஹதீஸிலே நபி அந்த சஹாபாக்கள் ஒரு சஹாபிக்கு குளிப்பு கடமையாக்கி நமக்கு தயம்மம் செய்ய அனுமதி இருக்கிறதா என்று மற்ற சஹாபாக்களிடத்தில் கேட்ட பொழுது என்ன சொல்லுகிறார்கள்? தண்ணீர் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு தயம்மம் செய்ய முடியாது என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது அந்த சஹாபி குளிக்கிறார், மரணித்து விடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்த பொழுது இந்த நிகழ்வை நபி அவர்களிடத்தில் சொல்லப்பட்டது. அப்பொழுது நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? அவரை நீங்கள் கொண்டு விட்டீர்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? அவருக்கு தயம்மம் செய்து கொள்வது போதுமாக இருந்தது, தயம்மம் செய்திருந்தால் போதும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தியை சொல்லிவிட்டு சொன்னார்கள். என்ன? அறியாமைக்குரிய மருந்து கேள்வி கேட்க வேண்டும். அறியாமைக்குரிய மருந்து என்ன? கேள்வி கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஒருவர் கொடுக்கக்கூடிய ஃபத்வாவின் மூலமாக ஒருவர் கொலை செய்யப்படுகிறார். எனவே ஃபத்வா என்பது ஒரு வைத்தியர் போன்று இருக்க வேண்டும். ஃபத்வா சொல்லக்கூடியவர்கள் ஒரு வைத்தியர் சரியான முறையில் சிகிச்சை செய்யாவிட்டால் அந்த நோயாளியை அவர் கொன்று விடுவார். அதே போன்று கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான முறையில் நாம் பதில் சொல்லாமல் கேட்டுவிட்டார்கள் சொல்லிவிடுவோம் என்று நாம் அவசரப்பட்டு சில பதில்களை சொன்னால், ஃபத்வாக்களை சொன்னால், அதன் மூலமாக மக்கள் ஏற்படக்கூடிய அந்த விபரீதங்களுக்கு யார் ஃபத்வா சொல்லுகிறாரோ அவரும் பொறுப்புதாரி என்பதை மறந்துவிடக்கூடாது. அதனால தான் நீங்கள் இந்த கிளாஸில் எந்த கிளாஸ்லையாக இருந்தாலும் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்துக்கும் நாம் பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. எதற்கு தெரியுமோ அதை நாம் சொல்லிட்டு முடித்து கொள்ள வேண்டியதுதான். காரணம் என்ன? உங்களை திருப்திப்படுத்துவதே நம்மளுடைய நோக்கம் கிடையாது. மறும நாளையில் நாம் மௌத்தானத்துக்கு பின்னால், கபருக்களை போனதுக்கு பின்னால் இங்கே கிளாஸ்க்கு வாராக்கள் யாரும் வரமாட்டாங்க. நாம் மாத்திரம்தான் தனிமையில் கபரில் இருக்கணும். எனவே நீங்கள் ஃபத்வா கேட்டு தெரியாட்டி மன்னித்து விட வேண்டும். வேற யார்கிட்டையாவது கேட்டு தெரிந்துக்கங்க, பிரச்சனை ஒன்றும் கிடையாது. இவருக்கு தெரியாது என்று சொன்னாலும் அல்ஹம்துலில்லாஹ், மிச்சம் நல்ல விஷயம். காரணம் என்ன? ஆக முக்கியம் நாம் என்ன செய்யக்கூடாது? பாவத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அது முக்கியமான விஷயம். எனவே இந்த சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அவரை கொண்டு விட்டீர்கள். அறியாமைக்குரிய மருந்து கேள்வி கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த ஹதீஸ் அபூதாவுதில் இடம்பெற்றிருக்கிறது. 336 ஹதீஸ் இலக்கம் 336. இன்னும் ஒரு ஹதீஸ், அம்ர் இப்னு அல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை ஒரு யுத்தத்துக்கு தலைவராக அனுப்புகின்றார்கள். அந்த சஹாபியை ஒரு யுத்தத்துக்கு ஒரு
யுத்தத்துக்கு போருக்கு தலைவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புகின்றார்கள். ஒரு நாள் இரவு தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த இரவு கடும் குளிராக இருந்தது. அன்று இரவு கடும் குளிராக இருந்தது. அப்பொழுது அந்த சஹாபிக்கு குளிப்பு கடமையானது. அந்த சஹாபி என்ன செய்தார்? மற்ற சஹாபாக்களுக்கு முன்னால வந்து தயம்மம் செய்தார். தயம்மம் செய்துவிட்டு அவரே தொழுகையும் நடத்தினார். சஹாபாக்கள்ல கொஞ்சம் பேருக்கு என்ன இவர் தண்ணீர் இருக்கும் பொழுது தயம்மம் செய்கிறாரே என்ற ஒரு சிந்தனை வந்தது. ஆனால் சஹாபாக்களுடைய நல்ல பண்பு என்ன தெரியுமா? ஒரு கூட்டமாக அவர்கள் போயிருக்கின்ற பொழுது தலைவருக்கு கட்டுப்படுவார்கள். அந்த இடத்துல என்ன, நீங்க தண்ணி இருக்கும் பொழுது தயம்மம் செஞ்சீங்க, நாங்க உங்களுக்கு பின்னால தொழ மாட்டோம் என்று என்ன செய்யவில்லை. சஹாபாக்கள் பிரிந்து விடவில்லை. அந்த சஹாபி தொழுகை நடத்துகிறார். அவருக்கு பின்னால் மற்றவர்கள் அனைவரும் தொழுகின்றார்கள். என்ன? சலாத்துல் ஃபஜ்ர், சுபஹ் தொழுகை. அப்ப கூட ஒரு சஹாபி என்ன செய்யல, நீங்க தொழுவிக்காம வேறொரு ஆளை தொழுவிக்க விடுங்கன்னு கூட சொல்லல. அந்த அளவுக்கு கட்டுப்படக்கூடிய பண்பு அந்த சஹாபாக்களிடத்தில் இருந்தது. எனவே அந்த யுத்தத்தை முடித்துக் கொண்டு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்த உடனே முதல் முறைப்பாடு என்ன? நபி அவர்களே, இவருக்கு குளிப்பு கடமையாக இருந்து தண்ணீரும் இருந்தது, அப்படி இருந்தும் இவர் தயம்மம் செய்து எங்களுக்கு சுபஹ் தொழுகையை நடத்தினார் என்ற முறைப்பாடை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லுகின்றார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து கேட்கின்றார்கள், என்னப்பா குளிப்பு கடமையாக இருக்கின்ற நிலைமையில நீங்க மற்றவர்களுக்கு தொழுகை நடத்தினீர்களா என்று கேட்ட பொழுது அந்த சஹாபி ஆம் அவ்வாறுதான் செய்தேன் என்று சொல்லிவிட்டு சும்மா இருக்கவில்லை. ஏன் அவ்வாறு செய்தேன் என்றக்கூடிய ஆதாரத்தை முன்வைத்தார். சொன்னார், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் கொலை செய்து கொள்ள வேண்டாம், உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் கூறுகின்றான். அந்த வசனத்தை வைத்துத்தான் நான் தயம்மம் செய்து தொழுகை நடத்தினேன் என்று நபி அவர்களுக்கு சொன்ன பொழுது ஃபலஹிக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலம் யகுல் ஷைஅன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள், மறுத்து எந்த பதிலும் நபி அவர்கள் சொல்லவில்லை என்ற செய்தி அஹ்மத், அபூதாவுத் போன்ற நூட்களில் இடம்பெற்றிருக்கிறது. அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, இந்த ஹதீஸில் அந்த சஹாபி என்ன செய்திருக்கிறார்? தயம்மம் செய்து இமாமாக நின்று தொழுகையும் நடத்தியிருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து முறைப்பாடு சென்ற பொழுது நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? கேட்டார்கள். அப்படியாண்டு கேட்ட பொழுது அந்த சஹாபி சொன்னார், அல்லாஹ் உங்களை நீங்களே கொலை செய்ய வேண்டாம் என்ற வசனத்தை ஓதி காண்பித்தார். நபி அவர்கள் சிரித்தார்கள். நபி அவர்கள் சிரித்தார்கள்னா என்ன அர்த்தம்? அந்த செய்தியை, அவர் சொன்ன ஆதாரத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற அர்த்தம். எனவே இந்த ஹதீஸிலும் குளிப்பு கடமையானவர் தயம்மம் செய்திருக்கிறார் என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொன்றுக்கும் இன்ஷா அல்லாஹ் பின்னால் நாம் விளக்கத்தை பார்ப்போம். அதே போன்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் ஒரு சஹாபி ஒருவர் வந்து கேட்கிறார், உமரே, எனக்கு குளிப்பு கடமையாகிவிட்டது, ஆனால் குளிப்பதற்கு தண்ணீர் கிடையாது என்று ஒரு செய்தியை சொல்லி கேட்கிறார். அந்த இடத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடன் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இருக்கின்றார்கள். அப்பொழுது அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், உமரே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா, நானும் நீங்களும் ஒரு தடவை ஒரு பயணத்தில் இருக்கும் பொழுது 2 பேருக்கும் குளிக்க வேண்டிய கட்டம் வந்த பொழுது நான் தயம்மம் செய்தேன், நீங்கள் தயம்மம் செய்யவில்லை. நான் எவ்வாறு தயம்மம் செய்தேன்? தயம்மம் செய்ய வேண்டும், குளிப்புக்காக வேண்டி தயம்மம் செய்ய வேண்டும் என்று தெரியும். எவ்வாறு தயம்மம் செய்ய வேண்டும் என்ற செய்தி அந்த அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தெரியாது.
அவர்கள் என்ன செய்தார்கள்? மண்ணில் அவ்வாறு புரண்டு எழும்பினார்கள், உருண்டு பிறண்டார்கள். மண்ணில உருண்டு பிறண்டார்கள். ஏன்? குளிப்பு தானே, உடம்பு முழுக்க நலைய வேணுமா இல்லையா? அவர் அந்த எண்ணத்தில் என்ன செஞ்சார்னு சொன்னா, மண்ணில் அப்படியே ஃபுல்லாக உருண்டு பிறண்டு எழும்பினார். எழும்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து, நபி அவர்களே, எனக்கு குளிப்பு கடமையானது, அதற்காக வேண்டி நான் தயம்மம் செய்தேன் என்று எவ்வாறு தயம்மம் செய்தார் என்ற செய்தியையும் நபி அவர்களுக்கு சொன்னார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா யக்ஃபீக ஹகதா, இவ்வாறு தயம்மம் செய்வது உனக்கு போதும் என்று சொல்லி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு தயம்மம் செய்ய வேண்டும் என்பதை செய்து காட்டுகின்றார்கள். பூமியிலே 2 கைகளையும் என்ன அடித்து, மறுபடி அந்த 2 கைகளையும் திருப்பி, கையில் நபி அவர்கள் 2 கைகளும் என்ன ஊதினார்கள் உள்ளங்கையில். அதன் பின்னால் அந்த 2 கைகளின் மூலமாக முகத்தை தடவினார்கள். பின்பு 2 கைகளையும் மணிக்கட்டு வரை தடவினார்கள் என்ற செய்தி புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸ் இலக்கம் 338. எனவே இதில் நாம பார்க்கின்றோம், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு எவ்வாறு தயம்மம் செய்ய வேண்டும், அது குளிப்பாக இருந்தாலும் உதுவாக இருந்தாலும் ஒரே விதமான தயம்மம் தான், ஒரே முறையில் தான் தயம்மம். குளிப்புக்காக இருந்தாலும் அவ்வாறு தான் தயம்மம், உதுவாக இருந்தாலும் அவ்வாறு தான் தயம்மம் செய்ய வேண்டும் என்று நபி அவர்கள் அழகான முறையில் அவருக்கு தயம்மம் செய்யக்கூடிய முறையை செய்து காட்டுகின்றார்கள். எனவே உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படும், தயம்மம் செய்யும் முறை தெரியாது, மண்ணில் புரண்டு எழும்பிய சஹாபி யார், மண்ணில் உருண்டு பிறண்ட சஹாபி யார் என்று கேட்டா நீங்க சொல்லுங்க. இப்ப பதில அவசரமா முதல் பேரை மாத்திரம் சொன்னா போதும். தயம்மம் செய்யும் முறை தெரியாது, மண்ணில் உருண்டு பிறண்ட சஹாபி யார்? மாஷா அல்லாஹ், அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்பதுதான் அதுக்குரிய பதில். எனவே இப்பொழுது நாம் வருவோம். இந்த தயம்மம் என்பது ஒரு தடவை பூமியில் அடிக்க வேண்டுமா அல்லது 2 தடவை பூமியில் அடிக்க வேண்டுமா? தயம்மம் செய்வதற்கு ஒரு தடவை அடிக்க வேண்டுமா அல்லது 2 தடவைகள் அடிக்க வேண்டுமா என்று கேட்டால், மாஷா அல்லாஹ், நான் சொல்ல முதலே நீங்க பதிலை சொல்லிவிட்டீர்கள். ஜஸாக்குன்னல்லாஹ் ஹைரன், அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்குவானாக. ஒரு தடவை அடிக்க வேண்டும். இப்ப நீங்க எல்லாரும் ஒரு தடவை என்று சொல்லிட்டீங்க. இப்ப நாம ஒரு ஹதீஸை உங்களிடத்துல ஆதாரமா காட்டி கேட்க போறோம், மாட்டிக்கொள்ள போறீங்க. என்ன? அதுல ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி தாரகுத்னி, ஹாக்கிம், பைஹகி போன்ற நூட்களில் இடம்பெற்றிருக்கிறது. நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அத்தயம்மமு தர்பத்தான், தயம்மம் என்பது 2 அடிகளாகும், 2 தடவை அடிக்க வேண்டும். முகத்துக்கு ஒரு தடவையும் கைகளுக்கு ஒரு தடவையும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே நீங்க எல்லாரும் ஒரு தடவை என்று சொன்னீங்க. இப்ப ஒருவர் வந்து உங்களிடத்துல கேட்கிறாரு, நீங்க அப்படி சொல்லக்கூடாது, இன்னொரு ஹதீஸ் ஒன்றிருக்கே, அந்த ஹதீஸ் தாரகுத்னி, ஹாக்கிம், பைஹகி போன்ற நூட்களில் வந்திருக்கிறது. அதாவது தயம்மம் 2 தடவை அடிக்க வேண்டும், முகத்துக்கு ஒரு தடவை, கைகளுக்கு ஒரு தடவை என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்களே, எனவே நீங்க அப்படி சொல்லக்கூடாது என்று இப்போ உங்களிடத்தில் ஒருவர் கேள்வி கேட்கிறார். என்ன பதில சொல்லுவீங்க என்று கேட்டால், கட்டாயம் பதில் சொல்ல வேண்டும். அதனால் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இன்ஷா அல்லாஹ். அந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ். அந்த ஹதீஸ் ஒன்றுக்கும் பொருத்தமில்லை. அந்த ஹதீஸ் என்ன? பலவீனமான ஹதீஸ். அந்த ஹதீஸை எடுத்து நாம் என்ன செய்ய முடியாது, நாம் அமல் செய்ய முடியாது. எனவே அந்த ஹதீஸ் என்ன? பலவீனமான ஹதீஸ். எனவே தயம்மம் செய்வதற்கு 2 தடவை அடிக்க வேண்டுமா, ஒரு தடவை அடிக்க வேண்டுமா என்று கேட்டால், ஒரு தடவை என்பதில் சந்தேகம் கிடையாது. காரணம் என்ன? புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய
அம்மார் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய செய்தி சொல்லப்பட்ட ஹதீஸில் நபி அவர்கள் எத்தனை தடவை அடித்தார்கள்? ஒரு தடவை. எனவே 2 தடவை என்று ஹதீஸ் இருக்கிறது என்று கேட்டால் என்ன நீங்க பதில் சொல்லுவீர்கள்? அவசரமா 2 தடவை அடிப்பதற்கு ஹதீஸ் இருக்கிறது, ஏன் நீங்கள் ஒரு தடவை என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டா மாஷா அல்லாஹ் ஹதீஸ் லைஃப். அத்தோட நாம நின்று கொள்ளாம இன்னொரு பதில் அவர்களுக்கு நாம சொல்லலாம். என்ன சொல்லலாம்? ஹதீஸ் லைஃப், பலவீனம் என்று சொல்லிவிட்டு புகாரில வரக்கூடிய செய்தி என்ன சொல்லுகிறது? நபி அவர்கள் ஒரு தடவை தான் அடித்தார்கள் என்று சொல்லுகிறது. நபி அவர்கள் ஒரு தடவை தான் அடித்தார்கள் என்று சொல்லுகிறது. அந்த அடிப்படையிலும் இந்த ஹதீஸ் என்ன? பலவீனம் என்று நாம் சொல்லலாம். ரைட், இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் நாம் முகத்தை தடவ வேண்டும். ஓகே, இரு கைகளையும் நாம் தடவ வேண்டும். நாம் தடவுகின்ற பொழுது, மஸ்ஹ் செய்கின்ற பொழுது மணிக்கட்டு வரை செய்வதா அல்லது முழங்கை வரை செய்வதா? எப்படி நாம் அவ்வாறு தடவுகின்ற பொழுது மணிக்கட்டு வரை நாம் செய்வதா அல்லது முழங்கை வரை நாம் செய்வதா என்று கேட்டால் சகோதரிகள் அவசரமாக பதில் அளிக்கின்றார்கள். அதாவது மணிக்கட்டு வரை என்று சொல்லுகிறார்கள். மணிக்கட்டு வரை என்று சொல்லுகின்றார்கள். அவ்வாறு சொன்ன உடனே எதிர் தரப்பினர்கள் முழங்கை வரை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு ஆதாரத்தை உங்களுக்கு காட்டுவார்கள். என்ன ஆதாரம்? நான் ஏற்கனவே சொன்ன ஹதீஸ், எந்த ஹதீஸ்? பலவீனம் என்று சொன்னனே, அந்த ஹதீஸிலே இடம் பெற்றிருக்கிறது என்ன? முழங்கை வரை தடவ வேண்டும் என்ற செய்தி அதே ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே அந்த ஹதீஸை கொண்டு வந்து ஒருவர் உங்களிடத்தில் ஆதாரமாக முன்வைத்தால் என்ன சொல்லுவீர்கள்? முழங்கை வரை தடவ வேண்டும் என்று ஹதீஸில் இருக்கிறது என்று நான் ஏற்கனவே சொன்ன ஹதீஸை ஒருவர் கொண்டு வந்து காட்டுறார். ஆம், மாஷா அல்லாஹ். என்ன சொல்ல வேண்டும்? நீங்க சொல்வது சரிதான், ஹதீஸ் இருக்கிறது, எங்களுக்கும் தெரியும். அந்த ஹதீஸ் எங்க? தாரகுத்னி, ஹாக்கிம், பைஹகி போன்ற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் அந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ், அந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் என்று நாம் அவருக்கு சொல்ல வேண்டும். அது அல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான விடயம், இது நீங்க நல்லா கவனிக்க வேண்டிய அம்சம், எல்லாம் கவனிக்க வேண்டியதுதான், இது முக்கியமான அம்சம். என்ன அம்சம் தெரியுமா? அல்லாஹ்வோ, இது ஒரு விதி உண்டு, அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ சட்ட சம்பந்தமாக, சட்டங்கள் விடயமாக குர்ஆனில் ஹதீஸில் கை என்று பொதுவாக சொல்லப்பட்டால், கை என்று பொதுவாக சொல்லப்பட்டால் அந்த இடத்தில் நாடப்படுவதென என்ன என்றால் மணிக்கட்டு வரை. எப்படி? பொது விதி உண்டு. குர்ஆன் ஹதீஸில் சட்டம் சம்பந்தமாக கை என்று பொதுவாக வந்தால், கை என்று பொதுவாக கூறப்பட்டால் எதை குறிக்கும்? அது மணிக்கட்டை மட்டும்தான் குறிக்கும். கையில மணிக்கட்டு வரையுள்ள பகுதியை தான் குறிக்கும். அப்படி என்றால் என்ன ஆதாரம் மௌலவி என்று நீங்க கேட்கலாம். சூரத்துல் மாஇதா 38வது வசனம், சூரத்துல் மாஇதா 38வது வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லுகின்றான்? வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்தஉ ஐதியஹுமா, களவெடுத்த ஆண் பெண் அவர்களுடைய கையை நீங்கள் வெட்டுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் பொதுவாக கை என்று கூறுகிறான். இப்போ ஒருவர் களவெடுக்கிறார், அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? களவெடுத்தவரின் கையை வெட்டுங்கள் என்று சொல்லுகிறான். எனவே நாம முழங்கை வரை வெட்டுவதா அல்லது அதுக்கு மேல வெட்டுவதா என்ற பிரச்சனை நமக்கு இருக்கிறது. இந்த வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு அங்கு செயல்படுத்தினார்கள் என்று கேட்டால், இந்த வசனத்தை முதல் செயல்படுத்தியவர் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் களவெடுத்தவரின் கையை மணிக்கட்டு வரை தான் வெட்டினார்கள். களவெடுத்தவரின் கையை மணிக்கட்டு வரை தான் வெட்டினார்கள். அப்ப எனவே குர்ஆன் ஹதீஸ்ல பொது விதி, குர்ஆன் ஹதீஸ்ல கை என்று சொல்லப்பட்டால் மணிக்கட்டு வரை என்பதை குறிக்கும். மணிக்கட்டு வரை என்பதை குறிக்கும். அதுக்கு நாம இன்னொரு
ஒரு பாயிண்ட் ஒன்று உங்களுக்கு சொல்லலாம். என்ன? அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா வுதுவை பற்றி குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது இரு கைகளையும் முழங்கை வரை கழுவிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானா இல்லையா? எதை பற்றி சொல்லும் பொழுது? வுதுவை பற்றி சொல்லுகின்ற பொழுது முழங்கை வரை கழுவிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே மக்கள் கை என்று சொன்னால் எதை விளங்குவார்கள்? மணிக்கட்டு வரை என்பதை விளங்குவார்கள். அந்த அளவுக்கு கழுவிட்டு நின்றுவாங்க என்பதனால அல்லாஹ் வுதுவில் கையை பற்றி சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்லுகின்றான்? பொதுவாக சொல்லவில்லை, முழங்கை வரை என்று சொல்லுகிறான். அப்படி நாங்கள் சும்மா பொதுவா கை என்பது பொதுவாக முழங்கை வரை என்று நாம் விளங்கி வைத்திருந்தால் அல்லாஹ் முழங்கை வரை கழுகுங்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படித்தானே? எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா வுதுவை பற்றி சொல்லுகின்ற பொழுது முழங்கை வரை கழுகுங்கள் என்று சொல்லுகிறான். என்ன காரணம்? பொதுவாக கை என்றால் மக்கள் எதை விளங்குவார்கள்? மணிக்கட்டு வரை என்பதை விளங்குவார்கள். அதனால் அல்லாஹ் வுதுவின் பொழுது என்ன முழங்கை வரை கழுகுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இல்லாட்டி எந்த விதமான ஃபாயிதாவும் பிரயோசனம் இல்லாமல் போகும். எப்படி? முழங்கை வரை கழுகுங்கள் என்று சொல்வதில் என்ன எந்த பிரயோசனம் இல்லாமல் போய்விடும். ரைட். இப்ப சிலர் சொல்லுவார்கள், அது சில கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி, உங்களிடத்திலும் அதனை கேட்கலாம். அதாவது தயம்மம் என்பது வுதுவுக்கு பகரமாக செய்யக்கூடிய ஒரு வணக்கம், ஒரு இபாதத்து. எனவே அந்த தயம்மத்தை நாம் செய்கின்ற பொழுது எதற்கு பகரமாக செய்கிறோம்? வுதுவுக்கு பகரமாக செய்கிறோம். எனவே இரண்டு கைகளையும் வுதுவின் பொழுது நாம் எது வரைக்கு கழுகிறோம்? முழங்கை வரை கழுகுகின்றோம். வுதுவின் பொழுது முழங்கை வரை கழுகுகின்றோம். எனவே அதை வைத்து சொல்லுவார்கள், எனவே முழங்கை வரை நாம் வுதுவின் பொழுது செய்வதாக இருந்தால் அதுக்கு பகரமாக நாம் செய்வதுதான் என்ன? தயம்மம். எனவே தயம்மத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? முழங்கை வரை தடவ வேண்டும் என்று ஒரு ஆதாரத்தை உங்களுக்கு சொல்லுவார்கள். அப்படி கியாஸ் என்று சொல்லுவார்கள். அதுக்கு என்ன? அந்த ஆதாரத்துக்கு பேர் என்ன? கியாஸ். அதாவது வுதுவின் பொழுது முழங்கை வரை கழுகுவதாக இருந்தால் அதற்கு பகரமாக செய்யக்கூடிய அந்த தயம்மத்தையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? முழங்கை வரை தான் தடவ வேண்டும் என்று உங்களிடத்தில் சொல்லுவார்கள். அப்படி சொன்னால் நாம் அவர்களிடத்தில் பல கேள்விகளை கேட்கலாம். அதில் ஒன்று, நாம் சொக்ஸ் அணிந்திருக்கின்ற பொழுது காலை கழுக வேண்டும். சொக்ஸ் அணிய முதல் என்ன செய்ய வேண்டும்? காலை கழுக வேண்டும். பொதுவாக வுதுவுல கால் கழுவ வேண்டும். ஆனால் நாம சொக்ஸ் அணிந்திருந்தால் எந்த இடத்துல நாம தடவுகிறோம்? மேலால மாத்திரம் தடவுகிறோம். கரண்டை கால் வரைக்கும் நாம் தடவுகிறோமா? இல்ல. அப்படித்தானே? சொக்ஸுக்கு மேலால அப்படியே என்ன செய்கிறோம்? தடவி முடிக்கிறோம். ஆனால் கழுகின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும்? கரண்டை கால் வரை நாம் எங்களுடைய கால்களை கழுக வேண்டும். எனவே நீங்க இங்க சொல்றீங்க முழங்கை வரை தடவ வேண்டும் என்று சொன்னால் காலுக்கு சொக்ஸ் அணிந்திருக்கிறவர் என்ன செய்ய வேண்டும்? அதுவும் வுதுவுக்கு பகரமாகத்தான் அவர் செய்கிறார். எனவே கரண்டை கால் வரை அவர் தடவ வேண்டும் என்றால் அவர் ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றுக்கொள்ள மாட்டார். அது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், தயம்மம் என்பது இரண்டு உறுப்புகளுடன் சம்பந்தப்பட்டது. தயம்மம் என்பது இரண்டு உறுப்புகளுடன் சம்பந்தப்பட்டது. என்ன உறுப்புகள்? சொல்லுங்க. தயம்மம் என்பது இரண்டு உறுப்புகளுடன் சம்பந்தப்பட்டது. அந்த இரண்டு உறுப்புகள் என்ன என்று கேட்டால், கை முகம், அல்லது முகம் கை, இந்த இரண்டும் தான். அப்படித்தானே? ஆனால் வுதுவை பொறுத்தவரையில் வுதுவுடைய உறுப்புகள் 4, ஃபர்லான உறுப்புகள் எத்தனை? 4. தலை இருக்கிறது, கால் இருக்கிறது, கை இருக்கிறது, முகம் இருக்கிறது, இப்படி இருக்கிறது. எனவே நாம் அப்படி அந்த வுதுவுடைய சட்டத்தை தயம்மத்துக்கு பார்ப்பது தவறு என்பதற்கு இதுவும் ஒரு ஆதாரம். ஏன்?
தயம்மத்துடைய உறுப்புகள் 2, உதுவுடைய உறுப்புகள் எத்தனை? 4. உதுவுடைய ஃபர்லான் உறுப்புகள் எத்தனை? 4. அதே நேரத்தில் தயம்மம் என்பது குளிப்பாக இருந்தாலும் ஒரே முறைதான், ஒரே விதம்தான், உதுவாக இருந்தாலும் ஒரே விதம்தான். ஆனால் தண்ணீரால் நாம் சுத்தம் செய்கின்ற பொழுது உது என்பது வேற, குளிப்பு என்பது வேற. எனவே நாம் என்ன செய்ய முடியாது? தயம்மத்தையும் உதுவையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது என்று சொல்லலாம். அதே போன்று இன்னும் ஒரு ஆதாரம் உங்களுக்கு இதிலே நாம் எடுத்துக்கொள்ளலாம். என்ன? உதுவின் பொழுது நாம் முதலாவது என்ன செய்வோம்? முதலாவது என்ன செய்வோம்? முகத்தை கழுகுவோம், அப்படித்தானே? முகத்தை கழுவி விட்டு அதுக்கு பிறகுதான் என்ன செய்வோம்? கையை நாம் கழுகுவோம். எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா தயம்மத்திலும் என்ன, முதலாவது நாம் முகத்தை தடவி விட்டு அதுக்கு பின்னால கையையும் தடவுகின்றோம். எனவே இதில் நாம் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய விஷயம், அதாவது முழங்கை வரை தடவ வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களுக்குரிய பதில்கள் இவ்வாறு சொல்லலாம். ஒன்று, நீங்கள் அவ்வாறு சொன்னால் சொக்ஸ் அணிந்திருப்பவர்களும் காலுக்கு கரண்டை கால் வரை என்ன தடவ வேண்டும், அது ஒத்து வராது. அதே போல தயம்மத்துடைய உறுப்புகள் என்ன? 2, உதுவுடைய உறுப்புகள் 4. எனவே தயம்மத்தையும் உதுவை நாம் ஒப்பிட முடியாது. இரண்டாவது, தண்ணீரால் சுத்தம் செய்கின்ற பொழுது வித்தியாசம் ஏற்படுகிறது, தயம்மத்தால் சுத்தம் செய்கின்ற பொழுது வேறு வித்தியாசம் ஏற்படுகிறது என்றும் நாம் என்ன செய்யலாம்? சொல்லலாம். ரைட். எனவே கை என்று குர்ஆன் ஹதீஸில் பொதுவாக சொல்லப்பட்டால் என்ன நாட்டம்? மணிக்கட்டு வரை என்பதை நாம் விளங்கிக் கொண்டோம். அடுத்து உங்களுக்கான அந்த கேள்வியில ஒன்று, இந்த தயம்மம் செய்கின்ற பொழுது அந்த மண் புழுதி இருக்க வேண்டுமா இல்லையா? நாம் தயம்மம் செய்யக்கூடிய அந்த மண்ணுக்கு புழுதி குபார் இருக்க வேண்டுமா இல்லையா என்று கேட்டால், ஆம், அதில் அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. அதில் ஒரு கருத்து சொல்லுகிறது என்ன? ஒரு கருத்து சொல்லுகிறது புழுதி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆனால் இரண்டாவது கருத்து புழுதி அவசியம் கிடையாது, புழுதி இருக்க வேண்டும் என்பது, குபார் இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது என்று இரண்டாவது கருத்து சொல்லுகிறது. இந்த 2 கருத்துக்களிலும் இரண்டாவது கருத்து தான் மிகவும் சரியானது. எப்படி? புழுதி இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது, புழுதி இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல பிரயாணங்கள் செய்திருக்கின்றார்கள். அவர்கள் செய்த பிரயாணங்களில் மணல் பகுதிகள் உள்ள இடத்துக்கும் பிரயாணம் செய்திருக்கின்றார்கள், கற்கள் உள்ள மலைகள் உள்ள பகுதிகளிலும் பிரயாணம் செய்திருக்கின்றார்கள். அதே போன்று மழை பெய்கின்ற பொழுதும் பிரயாணங்கள் இருந்திருக்கின்றார்கள். எனவே அங்கெல்லாம் என்ன செய்யாது? புழுதி உள்ள மண் இருக்காது, மணல்ல புழுதி கிடையாது. அதே போன்று கல்லிலையும் மலையிலையும் புழுதி கிடையாது. மழை பெய்து பூமி நனைந்திருந்தாலும் என்ன புழுதி கிடையாது. இந்த கட்டங்களில் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணம் மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவ்வாறு பிரயாணம் செய்கின்ற பொழுது தன்னுடன் தயமத்துக்கு தேவையான மண்ணை, புழுதியுள்ள மண்ணை கொண்டு போனதாக, எடுத்து சென்றதாக எந்த செய்தியும் கிடையாது. அல்லது சஹாபாக்கள் யாராவது இவ்வாறு பிரயாணங்கள் செய்கின்ற பொழுது தங்களுடன் புழுதியுள்ள மண்ணை எடுத்து சென்றார்கள் என்ற செய்தி கூட ஒரு சஹாபியிடத்திலும் நாம் பார்க்க முடியாது. வழங்குதா? அதன் காரணத்தினால புழுதி அவசியம் என்ற கருத்து என்ன? அந்த கருத்தை விட புழுதி அவசியம் இல்லை என்ற கருத்து தான் வலுவானது, உறுதியானது. அது ஒரு அடிப்படையில். இரண்டாவது அடிப்படை என்ன? அல்லாஹ் சொன்னான், அந்த தயமத்துடைய வசனத்தை முடிக்கின்ற பொழுது அல்லாஹ் எவ்வாறு சொன்னான்? மா யுரீதுல்லாஹு லியஜஅல அலைக்கும் மின் ஹரஜ், உங்களுக்கு எந்த விதமான சிரமத்தையும் எந்த விதமான கஷ்டத்தையும் ஏற்படுத்த அல்லாஹ் விரும்பவில்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நாம தயம்மம் செய்வதற்கு புழுதியுள்ள மண் தான் தேவை என்று நாம கஷ்டப்படுத்தினால் அது என்ன? அது சிரமமாக, கஷ்டமாக அது மாறிவிடுகிறது. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்?
உங்களுக்கு மார்க்கத்தில் உங்களுக்கு எந்தவித சிரமத்தையும் ஏற்படுத்த அல்லாஹ் விரும்பவில்லை என்று சொல்கிறான். இல்லை நாம புழுதி உள்ள மண் தான் வேண்டும் என்று சொன்னா என்ன அர்த்தம்? அது கஷ்டத்தை ஏற்படுத்துகிறது, அது கஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. அந்த அடிப்படையிலும் என்ன, அது தேவை இல்லை, புழுதியுள்ள மண் அவசியம் இல்லை என்பது இரண்டாவது ஆதாரம். மூன்றாவது அம்சம் என்ன? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்ணில் அடிச்சாங்களா இல்லையா? அடிச்சிட்டு இரண்டு கையையும் பரட்டி என்ன செஞ்சாங்க? ஃபூ என்று ஊதினார்கள். எனவே புழுதி அவசியமாக இருந்தால் நபி அவர்கள் ஊதி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஊதுகின்ற பொழுது என்ன நடக்கும்? புழுதி இருந்தாலும் பறந்துவிடும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமியில அடித்துட்டு அதுக்கு பின்னால கையை பிரட்டி என்ன செய்தார்கள்? ஃபூ என்று ஊதினார்கள். எனவே புழுதி அவசியமாக இருந்தால் ஊதி இருக்க மாட்டார்கள் என்று இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இது மூன்றாவது அம்சம். நான்காவது அம்சம் என்னவென்று சொன்னால், அதாவது புழுதியுள்ள மண் தேவையில்லை என்பதற்குரிய ஆதாரங்களை நாம் உங்களுக்கு சொல்லுறோம். அதில் நான்காவது அம்சம் புகாரியில இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி, ஹதீஸ் இலக்கம் 337. ஹதீஸ் இலக்கம் 337. அந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் சொன்னால், பிஅரு ஜமல், நல்லா கேட்டுங்க, பிஅரு ஜமல் என்ற அந்த இடத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற பொழுது சஹாபாக்கள் கொஞ்சம் பேர் அந்த இடத்தில் இருக்கின்றார்கள். அப்பொழுது சஹாபாக்களில் இருந்த ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லுகின்றார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சலாத்துக்கு பதில் சொல்லவில்லை. என்ன செய்தார்கள்? நபி அவர்கள் வந்து சிவரில் கையை அடித்தார்கள். சிவரில் கையை அடித்து தயம்மம் செய்துவிட்டு அந்த கையை அடித்து முகத்தையும் கைகளையும் தடவி விட்டு அந்த சஹாபியின் சலாத்துக்கு பதில் சொன்னார்கள் என்ற செய்தி புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஅரு ஜமல் என்ற இடத்தின் பக்கமாக இருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் இருக்கின்ற பொழுது அந்த சஹாபாக்களில் ஒருவர் நபி அவர்களுக்கு சலாம் சொல்லுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு பதில் சொல்லவில்லை. என்ன செய்தார்கள்? சவர்ல கையை அடிச்சு முகத்தையும் இரண்டு கைகளையும் தடவி விட்டு அந்த சஹாபிக்கு என்ன சலாத்துக்கு பதில் சொன்னார்கள். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுகின்ற எல்லா கட்டங்களும் என்ன சுத்தமாகவே இருப்பார்கள். எனவே உது இல்லாமல் இருந்திருக்கிறது. நபி அவர்கள் என்ன உதுவுக்காக வேண்டி தயம்மம் செய்திருக்கின்றார்கள். இப்பொழுது நபி அவர்கள் எங்க அடித்தார்கள்? செவர்ல அடிச்சாங்க. இப்ப செவர்ல அடிச்சாங்க, புழுதி இருக்குமா? இருக்காது. அப்ப எனவே புழுதி அவசியம் இல்லை என்பதுதான் சரியான கருத்து. இன்னும் ஒருக்க நான் அந்த 4 அம்சங்களையும் சொல்லுகின்றேன். புழுதி அவசியமா இல்லையா என்ற கேள்வி கேட்டால், புழுதி அவசியம் இல்லை 2 கருத்து இருக்கிறது. அவசியம் என்று ஒரு கருத்து, இல்லை என்று ஒரு கருத்து. நாம் சொன்னோம் இரண்டாவது கருத்து இல்லை என்பதுதான் மிகவும் வலுவானது. காரணம், அதுல ஒன்று, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ சஹாபாக்களோ மலைகளில் பிரயாணம் செய்திருக்கின்றார்கள், என்ற யுத்தங்கள் செஞ்சாங்க. அதே போன்று மழை பெய்கின்ற பொழுது பிரயாணங்களை செய்திருக்கின்றார்கள், மணல் பூமிகளில் பிரயாணம் செய்திருக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பங்களில் நபி அவர்களோ சஹாபாக்களோ தங்களுடன் புழுதியுள்ள மண்ணை எடுத்து சென்றார்கள் என்ற செய்தி கிடையாது. ஒன்று. இரண்டாவது அம்சம், அல்லாஹ் திருமறையில் தைமத்தை பற்றி சொல்லி முடிக்கின்ற பொழுது உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்த விரும்பவில்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே தைமம் செய்வதற்கு புழுதியுள்ள மண் தான் வேணும் என்று நாம் கட்டாயப்படுத்தினால் அது சிரமமாக மாறிவிடுகிறது. மூன்றாவது அம்சம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தைமம் செய்து காட்டுகின்ற பொழுது கையை மண்ணில் அடித்து இரு கைகளிலும் ஊதினார்கள். புழுதி அவசியமாக இருந்தால் ஊதி இருக்க மாட்டார்கள். ஊதுகின்ற பொழுது புழுதி இருந்தாலும் பறந்துவிடும். எனவே புழுதி அவசியம் இல்லை என்பது தெளிவாகிறது. இது மூன்றாவது அம்சம். நான்காவது அம்சம் தான் புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ்,
அபுல் ஜுஹைம் என்று சொல்லக்கூடிய சஹாபி அறிவிக்கக்கூடிய செய்தி, நபி அவர்கள் என்ன செய்தார்கள், செவரில் அடித்து தயம்மம் செய்தார்கள் என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அந்த அடிப்படையை நாம் வைத்து பார்க்கின்ற பொழுது என்ன, அதாவது புழுதி அவசியம் இல்லை என்பது நமக்கு தெளிவாகிறது. அடுத்ததாக இந்த மண் அழுக்குகளை போக்குமா? இப்ப நாம சிறு தொடக்கு பெரு தொடக்காக இருந்தாலும் அழுக்குகளை போக்கக்கூடிய ஒரு தன்மை இதற்கு இருக்கிறதா என்று கேட்டால், காரணம் என்னன்னு இந்த மண் சுத்தமா, அதாவது மண் சுத்தமா என்று நாம் பார்ப்போம். காரணம் என்ன சொன்னா, நாம எங்களை மேனியில மண் எடுத்து நாம பூசிக்கொள்ள மாட்டோம். இரண்டாவது, மண்ணை நாம மேனியில பட்டாலும் தடவி விடுவோம், அதை தொடச்சி விடுவோம், அப்படித்தானே? அதுக்காக அந்த மண் நஜீசா சுத்தமா என்ற சந்தேகம் நமக்கு வந்தால், முதலாவது அம்சம், இந்த மண்ணினால் சுத்தம் செய்யும்படி கட்டளையிட்டவர்கள் யார்? அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் என்று நாம் ஏற்றுக்கொண்டால் அது ஒரு வணக்கமாக போய்விடுகிறது. அதுல சந்தேகம் வந்தால் அது வணக்கம் இல்லை, நாம் அல்லாவுக்கு கட்டுப்படல அர்த்தம். எனவே மண் சுத்தம் என்ற காரணத்தினால் தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அதனால் நீங்க சுத்தம் செய்யுங்கள் என்று சொல்லி இருக்கின்றான். ஒன்று. இரண்டாவது அம்சம், மனிதர்கள் படைக்கப்பட்டதும் எதனால? மண்ணினால் படைக்கப்பட்டார்கள். எனவே மண் சுத்தம்தான். அதே நேரத்தில் நாம சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றோம். நாம உதாரணமாக சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றோம். நல்ல என்ன மீட் கறி ஒன்றா ஆக்கி வச்சிருக்காங்க, நல்ல டேஸ்டாகவும் இருக்கு. எடுத்து சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது அது அப்படியே என்ன செஞ்சு உடுப்புல கொஞ்சம் கொட்டி பட்டுச்சு. இப்ப இவர் என்ன செய்வார், உடுப்பு எடுத்து நல்லா அப்படியே அதை எடுத்து நக்கி கொண்டிருப்பாரா? இல்ல. என்ன செய்வாரு, ஓஹோ உடுப்புல கொட்டி பட்டுட்டே என்று சொல்லி ஓடி போய் கழுகுவார். அவ்வாறு கழுகுவதன் மூலமாக அது நஜீஸ் என்று கழுகுறாரா? இல்ல, அப்படித்தானே? அந்த மீட் கறியும் சுத்தம், அதனுடைய ஆணமும் சுத்தம், உடுப்பும் சுத்தம். கொட்டி பட்டிருக்கங்க, உடுப்புல கொட்டி பட்டிருக்கிறது. அதனால அவர் என்ன செய்யறாரு, அசிங்கம் அது நஜீஸ் என்பதற்காக போய் கழுகல, அப்படித்தானே? அதே போலதான் மண் பட்டு நாங்கள் தடவினாலும் அது அசுத்தம் என்பதற்காக நாம் என்ன செய்யவில்லை, அதை என்ன தட்டிவிடவில்லை என்பதை நாம விளங்க வேண்டும். எனவே முதலாவது அம்சம், இந்த மண்ணை பற்றி அல்லாஹ் மண்ணினால சுத்தம் இருக்கு என்று சொன்னா நாம ஏற்றுக்கொள்வதே என்னதான் இபாதத்து. இரண்டாவது விஷயம், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா மனிதனை படைத்ததும் என்ன, மண்ணினால என்பதை நாம தெளிவாக விளங்கி வைத்திருக்க வேண்டும். அடுத்த அம்சம் என்னவென்று சொன்னால், தயம்மம் செய்வதற்கான காரணங்கள் என்ன? தயம்மம் செய்வதற்கான காரணங்கள் என்ன என்று எங்களிடத்தில் கேட்டால், அதில் முதல் காரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்ன, தண்ணீர் இல்லாமல் இருத்தல். முதலாவது காரணம் என்ன, தண்ணீர் இல்லாதிருத்தல். தண்ணீர் இல்லாமல் இருந்தால், நீர் இல்லாமல் இருந்தால் என்ன செய்யலாம், தயம்மம் செய்து கொள்ளலாம். இது ஒன்று. இரண்டு காரணங்கள் நாம சொல்லலாம். அதில் ஒன்று தண்ணீர் இல்லை. இரண்டாவது காரணம் என்ன, தண்ணீர் இருக்கிறது, அதனை பயன்படுத்துவது கஷ்டமாக இருக்கிறது. இரண்டாவது காரணம் என்ன, தண்ணீர் இருக்கிறது, அதனை பயன்படுத்துவது என்ன, கஷ்டமாக இருக்கிறது. அந்த கஷ்டம் பல விதங்களில் ஏற்படலாம். இருக்கக்கூடிய தண்ணீரை பயன்படுத்துவது சிரமமாக கஷ்டமாக இருக்கிறது. அந்த சிரமம் என்பது கஷ்டம் என்பது பல அமைப்புகளில் வரலாம். அதுல ஒன்று, இருக்கக்கூடிய தண்ணீரை நாம் பயன்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் உதுவுக்காக வேண்டி குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, அல்லது இருக்கக்கூடிய தண்ணீரை நாம் பயன்படுத்துவதனால் எங்களுக்கு நோய் அதிகரிக்கும், அல்லது கடுமையான குளிராக இருக்கிறது, அந்த குளிரில் நாம குளித்தால் மரணித்து விடுவோம் என்ற இந்த பல காரணங்களுக்காக வேண்டி என்ன தயம்மம் செய்து கொள்ளலாம். எனவே தயம்மம் செய்வதற்கு காரணங்கள் எத்தனை என்று நாம கேட்டா 2 என்று சொல்லலாம். அதில் ஒன்று தண்ணீர் இல்லாதிருத்தல், இரண்டாவது இருக்கக்கூடிய தண்ணீரை பயன்படுத்த முடியாத ஒரு சூழல். அந்த சூழல் பல காரணங்களினால் ஏற்படும். ஒன்று, குடித்தால் எங்களுக்கு இந்த ஒது செய்தால் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் போய்விடும் என்பது ஒன்று.
இரண்டாவது நோயின் காரணமாக பயன்படுத்த முடியாது என்பது. மூன்றாவது குளிரின் காரணமாக என்ன பயன்படுத்த முடியாது என்று நாம இரண்டாவது அந்த அம்சத்தில் 3 விடயங்களை நாம சொல்லலாம். எனவே சவுதியில் வாழக்கூடிய ஆட்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. என்ன, அதாவது குளிப்பு கடமையான நிலைமையில சுபகில் குளிக்க தேவையில்லை. கூழ் காலத்தில் ஏன் தயம்மம் செய்து கொள்ளலாம், நல்ல ஒரு சந்தர்ப்பம். எனவே ஃபிக்ஹ் கிளாஸ்க்கு போறதுல ஒரு ஃபாயிதா என்னதான், இதொன்று கிடைச்சிருக்கேன்னு சில ஆட்கள் சந்தோஷப்படலாம். அவ்வாறு சந்தோஷப்பட முடியாது. காரணம் என்ன, இங்கே பொறுத்தவரையில் நல்லா என்ன சூடான தண்ணீர் இருக்கிறது, சூடான தண்ணீர் இருக்கிறது. எனவே சுடு தண்ணீர் என்ன செய்ய வேண்டும், குளிக்க வேண்டும். அப்ப ஒரு ஆள் சொல்லலாம், சூடான தண்ணி இருக்குதான், எங்களோட ஹீட்டரும் பழுதுதான், எங்களோட ஹீட்டரும் என்ன பழுதா பெய்த்து, தண்ணி என்ன குளிரான தண்ணி தான் இருக்கிறது, அப்ப நாம என்ன குளித்து கொள்ளலாமா, இந்த தயமம் செய்து கொள்ளலாமா என்று கேட்டால் அப்பவும் முடியாது. என்ன செய்ய வேண்டும், கேஸ் இருக்கிறதா இல்லையா வீட்டில், எனவே தண்ணீரை எடுத்து நாம் சூடாக்கி அந்த தண்ணீர்ல என்ன செய்ய வேண்டும், குளிக்க வேண்டும். அந்த தண்ணீர குளிக்க வேண்டும், தண்ணீரை சூடாக்கி என்ன செய்ய வேண்டும், குளிக்க வேண்டும். இப்படி எல்லாம் கேஸும் முடிஞ்சு வைத்து பக்கத்திலேயும் சுடுநீர் கிடையாது என்ற கட்டம் வந்தா என்ன செய்யலாம், தயமம் செய்து கொள்ளலாம். எனவே சிலாக்கள் இப்படி பார்ப்பாங்க, தயமம் செய்யலாம் என்று இருக்கித்தானே, அதனால நமக்கு கடும் குளிரா இருக்கி நாம தயமம் செய்து கொள்றோம் என்று தயமம் செய்வாங்க. அப்படி கிடையாது. சுடுநீர் இருக்கிறது, குளிக்க வேண்டும். அல்லது சுடுநீர் இல்லை என்று சொன்னால் குளிரான நீரை சூடாக்கி எடுப்பதற்குரிய வசதி வாய்ப்புகள் இருந்தால் அவைகளை செய்து அந்த சூடான நீரை எடுத்து என்ன செய்ய வேண்டும், குளிக்க வேண்டும். அதற்கும் முடியாமல் போனால் தான் என்ன தயமம் செய்து கொள்ளலாம், தயமம் செய்து கொள்ளலாம். ரைட். இப்பொழுது தயமம் செய்வதற்குரிய காரணங்கள் என்னவென்பதை நாம் பார்த்தோம். 2 என்று சொன்னோம். இரண்டாவதில் 3 அம்சங்களை உள்ளடக்கினோம். அடுத்ததாக நாம் இந்த தயமத்தை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன, தயமத்தை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்று கேட்டால், உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் தயமத்தை முறிக்கும். உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் என்ன செய்யும், தயமத்தை முறித்துவிடும். அதே போல நாம என்ன காரணத்துக்காக வேண்டி தயமம் செய்தோமோ அந்த காரணம் எங்களை விட்டு நீங்கி விட்டாலும் என்ன தயமம் முடிந்துவிடும். உதாரணத்துக்கு குளிர் காரணமாக நாம தயமம் செய்தோம் என்று வைத்துக் கொள்வோம். இப்ப மாஷா அல்லாண்டு இவர் சுபஹுக்கு தயமம் செய்தாரு, ஆனா காலையில கடுமையான வெயில் அடிச்சு. இப்ப என்ன, குளிர் என்ற காரணம் நீங்கி விட்டது, இப்ப தயமம் முறிஞ்சிட்டு. இனி என்ன செய்யணும், அவர் ஒதுவோட இல்லைன்னு விளங்கிக் கொள்ளும். அதே போன்று தண்ணீரை கண்டால், தண்ணீர் கிடைத்தாலும் என்ன, தண்ணீர் இல்லை என்ற காரணத்துக்காக வேண்டி தயமம் செய்திருந்தாரு, பிறகு தண்ணீர் கிடைத்து விட்டது, அதுக்கு பின்னால் என்ன, அந்த தயமம் செய்த உது இருக்க மாட்டாது, உது முறிந்துவிடும், அந்த உது முறிந்துவிடும். எனவே உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் தயமத்தை முறித்துவிடும் என்பதுடன் மேலதிகமாக என்ன காரணங்களுக்காக நாம் தயமம் செய்தோமோ அந்த காரணங்கள் நீங்கிவிட்டாலும் தயமம் என்ன செய்துவிடும், முறிந்துவிடும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் உதுவை, இந்த தயமத்தை முறிக்கக்கூடிய காரியங்கள். இப்பொழுது நாம் பார்ப்போம், ஒரு தயமம் செய்துவிட்டு அதனால் பரலுகள் சுன்னத்துகள் மற்ற பரலுகள் எல்லாம் தொழலாமா என்று கேட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு தயமம் செய்து கொண்டு என்ன செய்யலாம், ஒரு தயமம் செய்து இந்த உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் ஒன்றுமே நடைபெறாமல் இருந்தால் அதன் மூலமாக என்ன செய்யலாம், அவர் ஃபர்லோ சுன்னத்தோ இன்னொரு ஃபர்லோ தொழலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. விளங்கிட்டா? அதாவது உதுவை முறிக்க கூடிய காரியங்கள் ஒன்றும் நடைபெறவும் இல்லை, அதே போன்று அவருக்கு எந்த காரணத்துக்காக வேண்டி தயமம் செய்தாரோ அந்த காரணங்கள் நிறைவேறவும் இல்லை, முடியவும் இல்லை. ஒரு ஆள் சுபஹுக்கு என்ன செஞ்சாரு, இந்த தயமம் செய்தாரு, குளிர் என்று சொன்னா அந்த மாதிரி குளிர், எப்படி காலையிலையும் வெளியே இறங்க முடியாது, சில ஊர்கள் ஐஸ் கட்டியா தான் இருக்கும். அப்ப அவர் என்ன செய்யலாம், சுபஹுக்கு செய்த உதுவோட அவருக்கு தயமத்தோட அவருக்கு உது முறியாவிட்டால் அதே உதுவோடு என்ன செய்யலாம், சுன்னத்தான தொழுகை தொழலாம், அதே போன்று இன்னும் ஃபர்லான தொழுகைகளும் என்ன செய்யலாம்,
தொழலாம். இப்பொழுது ஒருவர் தயம்மம் செய்து தொழுதார், பின்பு தண்ணீர் கிடைத்து விட்டது. இப்பொழுது அந்த தொழுகையை அவர் மீட்ட வேண்டுமா என்ற சந்தேகம் நமக்கு வந்தால், அபு தாவூத் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி, 2 மனிதர்களுடைய விடயத்தில் அந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அவர்கள் இருவரும் என்ன செய்தார்கள்? தயம்மம் செய்து தொழுதார்கள். 2 பேர்களும் 2 சஹாபாக்கள் தயம்மம் செய்து தொழுதார்கள். பின்பு தண்ணீர் அவர்களுக்கு கிடைத்தது. எப்படி கிடைச்சு? அதாவது லுஹருக்கு உதாரணத்துக்கு அவங்க தயம்மம் செய்து தொழுதிருந்தால் அசர் வரைக்கும் லுஹருடைய நேரம் இருக்கா இல்லையா? அந்த இடைப்பட்ட நேரத்தில் அவர்களுக்கு தண்ணீர் கிடைத்தது. அதுல ஒருவர் என்ன செஞ்சாரு? மறுபடி ஒது செய்து தொழுதார், அந்த தொழுகையை மீட்டி தொழுதார். ஒருவர் அந்த தொழுகை மீட்டி தொழவில்லை. 2 பேர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு தொழுகையை தயம்மம் செய்து தொழுகின்றார்கள். பிறகு தண்ணீர் அவர்களுக்கு கிடைக்கிறது. ஒருவர் என்ன செய்கிறாரு? ஒழு செய்து மறுபடி தொழுத தொழுகையை மீட்டி தொழுகிறார். 2வது நபர் தொழவில்லை, முந்தி தொழுதது போதும் என்று விட்டு விடுகிறார். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் 2 பேர்களும் வந்து நடந்த செய்தியை சொன்னார்கள். அப்பொழுது தொழாத மனிதரை பார்த்து, தயமத்துடன் மாத்திரம் நிறுத்திக் கொண்ட அந்த சஹாபியை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸப்த சுன்னா, நீ சுன்னத்தின் பிரகாரம் செய்து விட்டாய் என்று சொன்னார்கள். மீட்டி தொழுதவரை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள், உனக்கு 2 விதமான கூலிகள் என்று சொன்னார்கள். 2 கூலிகள் என்று சொன்னார்கள். 2 தடவை கூலிகள் என்று சொன்னார்கள். எனவே ஒருவர் தயம்மம் செய்து தொழுகிறார், தொழுதன் பின்னால் தண்ணீர் கிடைக்கிறது. மீண்டும் அந்த தொழுகை மீட்டி தொழ வேண்டுமா இல்லையா? உங்களுக்கான கேள்வி. மீண்டும் அந்த தொழுகையை மீட்டி தொழ வேண்டுமா இல்லையா? ஆம், மாஷா அல்லாஹ், அதிகமான சகோதரிகள் இல்லை என்ற பதிலை அளிக்கின்றார்கள். அதுதான் சரியான பதிலும். அப்ப உங்கள சிலர் கேட்கலாம், அந்த மீட்டி தொழுத சஹாபிக்கு நபி அவர்கள் 2 தடவை உனக்கு நன்மைகள் உண்டு என்று சொன்னார்களே, எனவே நான் என்ன செய்ய போறேன்? மீட்டி தொழுது 2 நன்மைகள், 2 விதமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள போறேன் என்று உங்களில் ஒருவர் நினைக்கலாம். அவ்வாறு நினைத்தால் அது தப்பு. ஏன் தப்பு என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை தெரியாமல் அவர் முயற்சி செய்து இஜ்திஹாத் பண்ணி ஆய்வு செய்ததன் காரணத்தினால் ஆய்வுக்கு ஒரு நன்மை கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு. அதுதான் விஷயம். அவர் என்ன ஆய்வு பண்ணினார், தெரியா நபி அவர்களுடைய சுன்னத்து எவ்வாறு என்று தெரியாத காரணத்தினால் ஆய்வு செய்து அவர் செயல்பட்டதன் காரணத்தினால் தான் அவருக்கு 2 நன்மை. அதே நேரத்தில் நபி அவர்களுடைய சுன்னத்து தெரிந்திருந்தால் என்ன செய்யக்கூடாது? ஆய்வு செய்யவே கூடாது. முதலாவது அதே தப்பு. அப்படி நீங்க நினைப்பது போன்று இருந்தால் அந்த மீட்டி தொழாத சஹாபி என்ன சொல்லியிருப்பார்? அப்ப நபியை நானும் மருக என்ன செய்றேன், இவ்வாறு செய்து கொள்கிறேன் என்று சொல்லியிருப்பாரா இல்லையா? அவர் அப்படி சொல்லவும் இல்லை. நபி அவர்கள் அந்த சஹாபிக்கு, இந்த பாத்தீங்களா இவர் 2 கூலி அடைஞ்சிருக்காரு, அதை மாதிரி நீங்களும் என்ன செய்யுங்க, அடைந்து கொள்ளுங்க அந்த சஹாபிக்கு சொல்லவும் இல்லை. மாறாக என்ன சொன்னார்கள்? சரியான சுன்னத்தை நீ தான் செய்திருக்கிறாய் சொன்னார்கள். சரியான சுன்னத்தை நீர்தான் செய்திருக்கிறாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொன்னார்கள். எனவே சிலருடைய பிரச்சனை சொன்னா, அதாவது நல்லம் தானே என்று செய்ய ஆரம்பிப்பார்கள். எப்படி? நல்லம் தானே, செஞ்சா பிழையா, இப்படி என்று மனசுல பட்டதையெல்லாம் செய்ய ஆரம்பிப்பார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அவ்வாறு செய்ய முடியாது. காரணம் என்ன? வணக்க வழிபாடுகள் என்பது நபி அவர்கள் காட்டி தந்தது மாத்திரம்தான். அதுல நாம ஒன்றை கூட்டவும் முடியாது, ஒன்றை குறைக்கவும் முடியாது. அதனால தான் சுபஹுடைய சுன்னத்து 2 ரக்காத்துகள். ஒருவர் சொல்லுகிறார், மௌலவி இகாமத்து சொல்வதற்கு ½ an hour இருக்கிறது, அரை மணித்தியாலம் இருக்கிறது, எனவே நான் ஒரு 3 ரக்காத்தாக சுபஹுடைய சுன்னத்தை தொழப்போறேன் என்று சொல்றார்.
நாம சொல்றோம் என்ன, கூடாது என்று சொல்றோம். நாம சொன்ன உடனே அவர் கேட்கிறார், ஏன் தொழுகையில ஓதுக்கு நன்மை, ருக்குவுக்கு நன்மை, சுஜூதுக்கு நன்மை, செஞ்சா பிழையா என்றெல்லாம் கேட்கிறாரு. என்ன சொல்லுவோம்? பிழைதான் என்று அடிச்சு சொல்லுவோம். காரணம் என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வணக்கங்களை காட்டி தந்தவர்கள். அவர்கள் 2 தொழுதால் நாம் 2 தான் தொழ வேண்டும். எங்களுடைய மனதுக்கு நல்லம் தானே என்று பட்டதற்காக வேண்டி, சரிதானே என்று நினைத்ததற்காக வேண்டி நாம் செய்ய முடியாது என்று நாம் அவருக்கு என்ன செய்ய வேண்டும்? சொல்லவும் வேண்டும். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஒருவர் தயம்மம் மூலமாக ஒரு தொழுகையை நிறைவேற்றினால் அந்த தொழுகை மீண்டும் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. தண்ணீர் கிடைத்தாலும் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் ஒருவருடைய மேனியில காயம் இருக்கிறது. உதாரணத்துக்கு கையில் ஒரு பெரிய ஒரு காயம் உண்டு. அந்த காயத்தில் தண்ணீர் படுத்த முடியாது, தண்ணீரை படுத்த முடியாது என்று சொன்னால் அவர் உளுவை செய்ய வேண்டும். உளுவை செய்ய வேண்டும். உளு செய்து கொண்டு வருகின்ற பொழுது கையில காயம் இருந்தா அந்த கையை கழுக வேண்டிய கட்டம் வருகின்ற பொழுது செய்யணும். முடியுமான இடமெல்லாம் கழுகணும். அடுத்த கை, இந்த கையில எவ்வளவு கழுகையிலுமோ அவ்வளவும் கழுகிட்டு எந்த இடத்துல கழுக இயலாம அவருக்கு இருக்கிறதோ அந்த கட்டத்தில் என்ன செய்வாரு? தயம்மம் செய்வாரு. விளங்குதா? நல்லா விளங்குங்க. அதாவது கையில் ஒருவருக்கு காயம், கையை கழுகுவது ஃபர்லு. எனவே முகத்தை கழுகினார், எல்லாம் கழுகிட்டு இப்ப கையை கழுகும் பொழுது வலது கையையும் கழுகினார். இடது கையில நடுப்பகுதியில் என்ன கழுக முடியாது, கழுவினால் என்ன பாதிப்பு. எனவே மற்ற பகுதிகள் எல்லாத்தையும் கழுகிக் கொள்வார். கழுகியதன் பின்னால் அந்த பகுதிக்காக அந்த இடத்துல என்ன செய்வாரு? தயம்மம் செய்துட்டு மேலதிகமாக உள்ள உதுவை என்ன செய்வாரு? நிறைவேற்றுவார். அதாவது காலை தலையை மசகு செய்வது, காலை கழுகுவது, இதெல்லாம் என்ன செய்வார்? சொல்வார், செய்வார். எனவே காயம் இருக்கக்கூடியவர்கள் அந்த காயத்துக்கு மேலால் ஒரு பெண்டை சொண்டை போட்டு அதுக்கு மேலால தண்ணியை தடவினாலும் உது செல்லுபடியாகும். இப்ப நாம உது செய்து கொண்டிருக்கின்றோம், காயத்தில் ஒரு பெண்டை சொண்டு போட்டிருக்கு. அந்த பெண்டச் மூலமாக காயத்துக்கு மேல பெண்டச் போட்டு நாம உது செய்கின்ற பொழுது என்ன செய்யலாம்? கையை கழுகிட்டு அந்த இடத்துல நாம மேலால தண்ணியால தடவினாலும் என்ன அது உதுவாக அங்கீகரிக்கப்படும். அதுலேயும் குற்றம் கிடையாது. ஆனால் பெண்டச் சொண்டுமே கிடையாது, வெறும் புண்ணாக இருக்கிறது, தண்ணி அந்த இடத்துல படவே முடியாது என்றிருந்தா நாம உதுவை செய்துட்டு அந்த இடத்துல மற்ற ஏரியாக்கள் எல்லாம் கழுவிட்டு அந்த இடத்துக்காக வேண்டி என்ன செய்ய வேண்டும்? தயம்மம் செய்து கொள்ளலாம். தயம்மம் செய்து கொள்ளலாம் என்பதுதான் அதனுடைய சட்டம். எனவே இதில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சந்தேகங்கள் உங்களுக்கு இந்த வகுப்பிலேயே என்ன செஞ்சிருக்கும்? சந்தேகங்களுக்குரிய தெளிவுகள் உங்களுக்கு கிடைத்திருக்கும். எனவே நாம் இன்று எங்களுடைய இந்த பாடத்தில் மண் அசுத்தத்தை போக்குமா என்று உங்களிடத்தில் கேட்டோம். என்ன செய்யாது? நஜீஸ்களை என்ன செய்யாது? ஒரு காலம் மண் போக்காது. எனவே மண் என்பது இந்த சிறு தொடக்கு பெரு தொடக்கு இவைகளைத்தான் என்ன செய்யும்? போக்கும் என்று பார்த்தோம். எனவே நாம் இன்று எங்களுடைய பாடத்திலே தயம்மம் என்றால் என்ன, அது ஹிஜ்ரி எப்பொழுது கடமையாக்கப்பட்டது, எந்த சந்தர்ப்பத்தில் கடமையாக்கப்பட்டது, குர்ஆன் ஹதீஸில் அதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்று நாம் பார்த்தோம். அதே போன்று இந்த தயம்மம் என்பது 2 தடவை அடிக்க வேண்டுமா, 1 தடவை அடிக்க வேண்டுமா, அது பற்றி வரக்கூடிய ஹதீஸின் தரம் என்ன, அதே போன்று மணிக்கட்டு வரை தடவ வேண்டுமா அல்லது முழங்கை வரை தடவ வேண்டுமா என்று நாம் அது பார்த்தோம். அதே போன்று தயமம் செய்யக்கூடிய காரணங்கள் என்ன, தயமத்தை முறிக்கக்கூடிய காரணங்கள் என்ன என்றெல்லாம் சொல்லிவிட்டு சில சந்தேகங்களை கேட்டு அந்த சந்தேகங்களுக்கு நாம் உங்களுக்கு பதிலை சொல்லி இப்பொழுது எங்களுடைய அந்த நேரடி ஒளிபரப்பை நாம் நிறுத்திக் கொள்கின்றோம். சகோதரிகளுக்கான கேள்விகளுக்கான பதில்களை இப்பொழுது நாம் பார்ப்போம்.